இடங்களில் வைக்கப்பட்டிருக்கும் திமுக கொடிக்கம்பங்களை அகற்றுவதற்கு அக்கட்சியின் செயலாளர் துரைமுருகன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பொது இடங்களில் வைக்கப்பட்டிருக்கும் திமுக கொடி கம்பங்களை அகற்ற கட்சியினருக்கு துரைமுருகன் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். பொது இடங்களில் வைக்கப்பட்டிருக்கும் திமுக கொடி கம்பங்களை அகற்ற கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தொண்டர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பன்னிரண்டு வாரங்களுக்குள் கொடிக்கம்பங்களை அகற்ற அனைத்து கட்சியினருக்கும் உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருந்ததை அடுத்து இந்த உத்தரவை துரைமுருகன் தனது கட்சியின் தொண்டர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், என்ன விவரம்? தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை மற்றும் உள்ளாட்சித்துறைக்கு சொந்தமான இடங்களில அமைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் ஜாதி மத ரீதியிலான அனைத்து கொடிக்கம்பங்களையும் 12 வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையுடைய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உத்தரவு பிறப்பித்தது. அந்த உத்தரவை அடுத்து தற்பொழுது திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். திமுகவுடைய கொடிக்கம்பங்கள் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் உள்ளிட்ட கிராமங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலையும், தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலை, உள்ளாட்சி துறைக்கு சொந்தமான இடங்கள்லையும், பொது இடங்கள்லையும் வைத்திருக்கக்கூடிய திமுக கொடிக்கம்பங்களை 15 நாட்களுக்குள் அகற்றிட வேண்டும். நீதிமன்ற உத்தரவை ஏற்று திமுகவுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் அந்த கொடிக்கம்பத்தை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தற்பொழுது துரைமுருகன் ஒரு அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கார். அந்த கொடிக்கம்பங்களை அகற்றிய பிறகு அதை உடனடியாக அந்த தகவலை தலைமை கழகத்துக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று திமுகவுடைய பொதுச்செயலாளர் துரைமுருகன் திமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கார். விவரங்களுக்கு நன்றி.